கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு மிஷரஸ் vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாருமே என்னோட ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷனுக்கு தான் நம்ம கிளம்பிட்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஸோ பொங்கலுக்கு ரெடி ஆகிறதுக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் எல்லாருக்குமே அவங்க இன்ஸ்டாவில் சொல்லியிருந்தாங்க. அதனால என்கிட்ட இருந்த ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அண்ட் ருசைனாக்கு அப்படின்னு போட்டு விட்டு நாங்கள் கிளம்பி போயிருந்தோம். சாட்டர்டே நைட் என்னோட ஹஸ்பண்ட் நாளைக்கு பொங்கல் ஃபங்க்ஷன் போவோமா, ஃப்ரீ என்ட்ரி தான் அப்படின்னு சொன்னாங்க. எஸ், போகலாம் அப்படின்ட்டு. கேம்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அவங்க கொடுத்துருந்த வெப்சைட்குள்ளே போயிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா கேம்ஸும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் கோலம் போடுறது அண்ட் பொங்கல் பண்ணுறது மட்டும்தான் ரிமைனிங்காக இருந்தது. எனக்கு உரியடி தான் ஆசையாக இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட் அதெல்லாம் ஃபுல்லாக புக் ஆயிடுச்சு. அதனால பரவாயில்ல, சும்மாவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போயாச்சு. எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஹைசனா இத்திசலாத் அகாடமியில தான் இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 89.4 FM கண்டக்ட் பண்ணாங்க. இந்த எஃப்எம்ல தான் நம்ம பிக் பாஸ் பிராவோலாம் ஆர்ஜேவா இருக்காங்க. ஃப்ரீ என்ட்ரி தான். உள்ளே போனோன்னே இந்த மாதிரி ஒரு டேக் கொடுத்தாங்க எல்லார் கையிலையும் மாட்டிக்கிறதுக்கு. ஸோ எல்லாத்தையும் நாங்கள் மாட்டிட்டு நாங்கள் நேராக வந்தாச்சு. நாங்கள் போன டைமில் இந்த ஒரு உரியடி தான் நடந்துட்டு இருந்தது. ஸோ செம்ம ஃபன்னாக இருந்தது. எல்லாருமே கத்திக்கிட்டு ரொம்ப சூப்பராக என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஒரே ஃபங்க்ஷனில் அவ்வளோ தமிழ் ஆளுங்களை நம்ம பார்த்தோம். சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டேஜு சேர்ஸ்லாம் போட்டு கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுறது இல்லாமல் நிறைய ஃப்ரீ கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் நாங்கள் தூரத்துலேருந்து பிராவோவை பார்த்துட்டு சரி போய் நம்ம செல்ஃபி எடுப்போம் அப்படின்னு போனோம். அவங்களே பார்த்துட்டு நாங்கள் செல்ஃபி எடுத்துகிட்டு குட்டி வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் நகர்ந்துட்டோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்கிள் ஷாப், அப்புறம் ஒரு சில பிரேஸ்லெட் ஷாப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அங்கங்கே குட்டி குட்டி ஸ்டால் மாதிரி டென்ட் செட் பண்ணி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுற மாதிரிலாம் வச்சு அவங்க நம்மளுக்கு மசாலாஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஃப்ரீயாக. பயாரா பிராண்ட் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இதுக்கு நீங்கள் பயாரா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும். அவங்க கிட்டக்க ஃபாலோ பண்ணிட்டு காமிச்சு அவங்க ஸ்பின் பண்ணி நம்மளுக்கு என்ன மசாலா வருதோ அது நம்ம கையில் கொடுத்து அனுப்பி விடுவாங்க. மில்கி மிஸ்லேயும் சேம் தான். நம்ம அவங்கள இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி போஸ்ட் போட்டால் நம்மளுக்கு அவங்க மில்க் மேட் கொடுத்தாங்க. அண்ட் மர்மம் பிராண்ட்லேருந்து நம்மளுக்கு ஃப்ரீ ஜூஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கு நீங்கள் இன்ஸ்டாலெலாம் ஃபாலோ பண்ணணுன்னு தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம வேணுங்கிறத எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம தமிழ் ஃபங்க்ஷன்னாலே பூ இல்லாமல் எப்படி? ஸோ பூ அங்கே வச்சுட்டு இருந்தாங்க. இதுவுமே ஃப்ரீ தான், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். நான் மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி எனக்கும் ரிசைனாக்கும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நாங்கள் வந்தாச்சு. இங்கே வந்தோடனே கொஞ்ச நாளாக பூ வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி பூவும் இருந்தது. நாங்களும் வாங்கியாச்சு. அப்புறம் இந்த ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. லெவிஸ்தா இன்ஸ்டன்ட் காஃபிலேருந்து ஃப்ரீயாக காஃபி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் நாங்கள் வாங்கி குடிச்சாச்சு. 9 o'clockலேருந்து நைட் 10 o'clock வரையும் தான் இந்த ஒரு ஃபங்க்ஷன். நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா 1 o'clock அந்த மாதிரி. உரியடி டான்ஸ்லாம் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மண்ணுக்காத்து வந்துடுச்சு. இது என்னடா இன்னைக்கு சோதனை அப்படிங்கிற மாதிரி. கொஞ்ச நேரம் லஞ்ச் பிரேக் விட்டுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாஷாபாய் பிரியாணி அண்ட் நெல்லை பிரியாணி ஸ்டால் போட்டிருந்தாங்க. நாங்கள் 2 கடையிலையுமே ஒரு பிரியாணி வாங்கியிருந்தோம். நெல்லையில் மட்டன் பிரியாணி 20 dirhamsக்கு வாங்கியிருந்தோம். அண்ட் பாஷாபாய் சிக்கன் பிரியாணி 30 dirhamsக்கு வாங்கியிருந்தோம். எது ஒர்த்துன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு நெல்லை பிரியாணி தான் ரொம்ப பிடிச்சி. சாப்பிட்டே இருக்கக்குள்ள திடீர்னு ஹெவி ரெயின் வந்துருச்சு. என்னடா இது இன்னைக்கு இப்படி நடக்குது அப்படின்னு எல்லாருமே ஒரு மாதிரி. அப்புறம் அப்படியே மழை ஸ்டாப் ஆகி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஜோயலிகா ஸ்டால்லேருந்து ஒரு கேம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. பானைக்குள்ளே நிறைய காசு போட்டு வச்சுருந்தாங்க. அதில் ஒரு கோல்ட் காயின் கிடக்கும். அது ஒரு ஃபேக்கான கோல்ட் காயின் தான். பட் அதை யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு 500 worth உள்ள வவுச்சர் கொடுத்தாங்க. அடுத்தது கயிறு இழுக்கிற போட்டி நடந்துச்சு. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணவங்க தான் ஃபர்ஸ்ட் போயிருந்தாங்க. மென் வெர்சஸ் மென், விமன் வெர்சஸ் உமன். ரெஜிஸ்டர் பண்ணவங்களோட கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரேண்டமா கிரௌட்லேருந்து கப்பல்ஸை கூப்பிட்டு ஹஸ்பண்ட் வெர்சஸ் ஒய்ஃப்னு கயிறு இழுக்கிற போட்டி, அதில் அவங்க சூஸ் பண்ற கப்பல்ஸ் போய் விளையாடணும். அதில் நாங்களும் ஒரு ஆளு. செம ஃபன்னாக இருந்தது. விட்டு கொடுத்தாங்களா என்னன்னா தெரியாது. டஃப் காம்படிஷனாக தான் இருந்தது. பட் நாங்கள் ஒய்ஃப் தான் ஜெயித்தோம். நாங்கள் வைஃப் ஜெயிச்சதில் க்ரௌடே செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. ஆர்ஜேஸ் எல்லாருமே செம்ம ஹாப்பியாகி எல்லாம் குதிச்சு எங்களை என்கரேஜ் பண்ணாங்க.
அடுத்தது மியூசிக் சேர் நடந்தது, பாய்ஸ்க்கு அண்ட் கேர்ள்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. மியூசிக் சேரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணவங்க தான் விளையாடணும், அப்போ தான் அவங்களுக்குலாம் ப்ரைஸ் கிடைக்கும் யார் வின் ஆகுறாங்களோ. அதனால நாங்கள் வந்து ஸ்டேஜுக்கு நேராக இடத்த வந்து போட்டாச்சு ஃபஸ்ட்டு சீட்டில். ஸோ ஷோ பார்க்கக்குள்ளே ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே பார்த்தா தானே மஜாவாக இருக்கும். அதனால என்னோட ஹஸ்பண்ட் போயிட்டு 2 சமோசா அண்ட் ஒரு வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வரவேற்கிறேன். அண்ட் இங்கே வந்தா ஃப்ரேம் தெரியுதா, அவங்க எங்கள் மூஞ்சி தெரியுதான்னு தெரில. ஷோவும் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹோஸ்ட்லாம் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சீஃப் கெஸ்ட்டாக யார் வரப்போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் முத்துக்குமரன் அண்ட் சிங்கர் குப்புசாமி அவங்க ஒய்ஃப் அண்ட் டாட்டர் வந்திருந்தாங்க. அவங்க வரதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒரு கரகாட்டம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் பிக் பாஸ் முத்துக்குமரனும் வந்துட்டாங்க அண்ட் குப்புசாமி ஃபேமிலிஸும் வந்துட்டாங்க. முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் பாட்டு ஷோ, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக முத்துக்குமரனோட ஸ்பீச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு கேமில் வின் பண்ணவங்களுக்கு ப்ரைஸ். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மார்னிங் நாங்கள் வரப்பவே கையில் மாட்டியிருந்த டேக்ல ஸ்கேன் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ்லாம் அதுலேருந்து அவங்க ஒரு ஆளை பிக் பண்ணி ஐஃபோன் கிஃப்டாக கொடுக்க போகிறாங்க. நாங்கள் சிங்கிங் ஷோ மட்டும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஒரு 8 o'clockலாம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. டே ரொம்ப ஃபன்ஃபில்டாக இருந்தது. பொங்கல் ஃபங்க்ஷன் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் போட்டு என்னோட சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.